வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்றைக்கி ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ராகு கேதுகள் பயிற்சிகள் வரிசையில் வந்துட்டு மீன ராசிக்கான ராகு கேதுகள் பயிற்சிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வருடம் மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் உங்களுடைய ஜென்மத்திலேருந்து 12வது வீட்டுக்கும், கேது பகவான் உங்களுடைய 7வது வீட்டிலேருந்து 6வது வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே இந்த ஜோதிட உலகத்தில் வந்துட்டு ராகு கேதுகள் வந்துட்டு ஒரு நிழல் கிரகம்ங்க. இவங்களுக்கு ஒரு பருப்பொருளே கிடையாது. இவங்க எப்பவுமே வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வந்து பயிற்சி ஆவாங்க. மற்ற பிளானட், அதாவது மற்ற கிரகங்கள் வந்துட்டு முன்னோக்கி பயிற்சி ஆனால் ராகு கேதுகள் மட்டும் எப்போதும் பின்னோக்கியே பெயர்வுகளை கொடுங்க. அதே மாதிரி இவங்க வந்து எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆக்கிரமிச்சுட்டு அந்த வீட்டோட பலாபலன்களை வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு நிலையான வீடுகள் கிடையாது. எந்த வீடு போகிறாங்களோ அந்த வீட்டை இவர்களுடைய சொந்த வீடாக வந்துட்டு பாவிச்சுப்பாங்க. அதன் வரிசையில் வந்துட்டு மீன ராசி நேயர்களுக்கு வந்துட்டு இந்த வருடம் வந்துட்டு உங்களுடைய ராசியிலேருந்து 12வது வீட்டுக்கு வந்துட்டு ராகு வந்து பயிற்சி ஆகிறாரு. ஸோ ராகு என்ன மாதிரி கிரகம்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டுடைய விஷயத்தை வந்துட்டு எப்பவுமே விருத்தி அடை செய்வார். அதே மாதிரி கேது பகவான் வந்து எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டுடைய விஷயத்தை வந்து கொஞ்சம் சுருக்கவே செய்வார். இதுதான் ராகு கேதுகளுடைய வித்தியாசமான ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்க எப்பவுமே வந்துட்டு 180 டிகிரி வந்துட்டு ஆப்போசிட்டாகவே இருப்பாங்க. இவங்களுடைய பெயர்கள் எப்பவுமே வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்துட்டு பயிற்சி ஆவாங்க. அதே மாதிரி 12வது வீட்டில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, 12வது இடம் பொதுவாகவே உங்களுடைய விரயஸ்தானங்க. ஸோ யூஸ்வலாக வந்து விரயத்தை வந்துட்டு குறிக்கிற இடமே வந்து 12வது இடம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், அதாவது ஃபாரின் கனெக்ஷனை கொடுக்குறதும் இதில் 12வது வீட்டில் இருக்கிற நல்ல விஷயம் எது பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணங்கள், அதை குறிக்கிற இடமும் வந்து 12வது இடம். அதே மாதிரி ராகுவும் வந்துட்டு தொலைதூர பயணங்களுக்கான ஒரு கிரகம்னு வந்து பார்த்திங்கன்னா அது ராகுவாக தான் இருக்கும். யூஸ்வலாக எல்லாரும் வந்துட்டு ஃபாரினுக்கு வேண்டி நம்ம கிட்ட கேட்கும் போது ராகுவை வச்சு தான் நம்ம வந்து பார்ப்போம். ராகுவும் 12வது வீட்டோட கனெக்ஷனையும் பார்ப்போம். அந்த விஷயத்தில் வந்து 12வது வீட்டில் ராகு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள், வெளிநாட்டு கான்டாக்ட்ஸ் இல்லை வெளிநாடு பயணங்களை வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவார். அது இல்லாமல் இந்த ராகு பகவான் வந்துட்டு குரு பார்த்த ராகுவாக இருக்கிறதுனால 12வது வீட்டில் இருக்கிற தீமையான பலன்களை குறைச்சிட்டு அந்த வீட்டுக்கான உள்ள மேன்மையான பலன்களை வந்து கொஞ்சம் அதிகரிப்பார். ஸோ 12வது இடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விரயஸ்தானம். ஸோ விரயங்கள் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து குரு பார்த்த ராகு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணவே செய்வாருங்க. மற்றபடி அதிலுடைய இருக்கிற பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, உங்களுடைய தொலைதூர டிஸ்டன்ஸ் ட்ராவல், அதாவது வெளிநாட்டு பயணத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இங்கே கிரியேட் பண்ணுவோம். மற்றபடி உங்களுடைய ராசி 7வது இடத்துலேருந்து 6வது வீட்டுக்கு பயிற்சியான கேது பகவான் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, 6வது இடம் பொதுவாகவே என்னென்னா தொழில் ஸ்தானங்க. உங்களுடைய எதிரி, வம்பு, வழக்கு, உங்களுடைய நோய், இது எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து 6வது இடம். அந்த இடத்துல வந்து கேது பகவான் போகிறதுனால அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் சுருக்கவே செய்வார். ஸோ இதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நேயர்களே. ஏன்னா வந்துட்டு உங்களுடைய 4வது வீட்டில் இருக்கிற குரு வந்துட்டு கண்டிப்பாக வந்து 12வது வீட்டில் ராகுவை பார்க்குறாரு. அண்டர் கண்ட்ரோலில் வந்து ராகு கேது இருக்கிறதுனால இது ஓரளவுக்கான ஒரு பாசிட்டிவான பயிற்சியாக தான் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து கேது பகவான் எப்பவுமே உபஜயஸ்தானத்தில் வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லது தான் பண்ணுவாங்க. ஸோ தொழில் முறைகளை வந்துட்டு சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் கேது பகவான் அதில் வந்து கொஞ்சம் விருத்தியே தருவார். அதாவது யூஸ்வலாக கேது 6ல் இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு தசை நடக்கும்போது அவங்க ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையில் வந்துட்டு நாங்கள் மாறுறதை பார்க்குறோம். அவங்க வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயியாக அவங்க வேலை பண்ணுறவங்க வந்துட்டு யூஸ்வலாக கேது, அதாவது அந்த 7 வருட காலங்களில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மேனேஜரல் போஸ்ட் வரைக்கும் அவங்க வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டு ப்ரமோட் ஆகிறத வந்து நாங்கள் பார்க்குறோம். அந்த விஷயத்தை வந்துட்டு கண்டிப்பாக மீன ராசினியர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். மற்றபடி உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிற சனி வந்துட்டு சிறு சிறு காடிய தடைகள், அலைச்சல், உடல் உபதைகள் இது எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதில் கருத்தில் கொண்டு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நேயர்களே. இதில் உங்களுடைய குரு பயிற்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அஷ்டமத்தில் குரு இருக்கார். ஆனால் குரு வந்து அவர் போகிற இடத்த விட அவருடைய பார்க்குற இடத்த வந்து கண்டிப்பாக மேன்மைப்படுவார். அதன் வரிசையில் அவர் வந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 8வது இடத்தையும் மற்றும் 7வது பார்வையாக உங்களுடைய 10வது இடத்தையும் மற்றும் 9வது பார்வையாக உங்களை 12வது இடத்தையும் பார்க்கறதுனால தொழில் முறைக்காக வேண்டி வெளிநாட்டு பயணங்களுக்கு ஈடுபட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல சமயமாக தான் நம்ம பார்க்குறோம் மீன ராசி நேயர்களுக்கு. மற்றபடி ஜென்மசனிற்கு சிறு சிறு தடைகள் இருக்கவே செய்யும் நேயர்களே. அதை நீங்கள் கருத்தில் கொண்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ராகு கேதுகள் பயிற்சி வந்துட்டு ஒரு வெற்றிகரமான ராகு கேதுகள் பயிற்சியை நம்ம பார்க்கலாம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.